பஷீர் அஹ்மத் அவர் எடுத்தது முஸ்லீமோட வீடு 3 ஸ்டோரி ஹவுஸ். எல்லாமே 3 ஸ்டோரி 4 ஸ்டோரியாக தான் இருக்குங்க. இதுதான் ஸ்ட்ரீட்டு, செகண்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட், அந்த கோஆப்ரேட்டிவ் காலனி. இதுதான் வீடு. இங்கே ஃபுல்லாக மரம் செடி கொடியெலாம் நிறையா இருந்து தான் அது எல்லாத்தையும் இவங்க எடுத்து. இங்கே தான் வேப்ப மரம் இருந்து தான் அதில் வேப்ப மரம் 2 பெரிய ட்ரங்க் வேப்ப மரம் அதை இவங்க கட் பண்ணியிருக்காங்க புது ஓனர். ஏன்னா அவங்க ஏதோ ரன்னிங் ஒரு ஆஃபீஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ்க்கு. ஸோ அதனால் அவங்க வண்டி வரத்துக்காக அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. வேறு ஹியூஜ் ஸ்பேஸ் ஆன் போத் சைட், 2 சைடும் இருக்குது. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து உள்ளே வந்த உடனே ஒரு மாதிரி ஒரு இடம். இதுதான் தாத்தாவோட ஆஃபீஸ் ஸ்பேஸ் தான் இது. இவங்க எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. லிவிங் ரூம் நைஸ் ப்ரிட்டி, மேலே எல்லாம் நல்லா இருக்குது சீலிங்கு. இது வந்து இது என்ன ரூம், இவங்க பெட்ரூம்னு நினைக்கிறேன். அது காட்ரேஜ் ரூம் அப்படின்னு மணி சொன்னால். ஸோ இது வந்து காட்ரேஜ் ரூம். காட்ரேஜ் ரூம்லேருந்து இது தாத்தாவோட ரூமுக்கு போகலாம். அண்டு இதுதான் வந்து புள்ளப்பெத்தா ரூம் அப்படின்னா. ஸோ இங்கே தான் குழந்தை பிறந்தது எல்லாம் நிறைய பேருக்கு ஓவர் சீசெட் இங்கே பிறந்தவா எல்லாருக்கும் இதெல்லாம் ஸ்டாக் இப்போ. பட் இங்கே ஒரு இது இருக்குமா, தடுப்பு ஒன்று இருக்கும்ன்றா. அண்டு இது சுவாமி ரூம். பூஜை ரூம் நல்ல பெருசாக இருக்குது, ஃபார் சைஸ். இங்கே எல்லாம் ஸ்டாக்காக இருக்குது. மேலே ஏதோ பரன் இருக்குது. அண்டு இது வந்து டைனிங் ஏரியா. இங்கே மேலே ஓடு இருந்து தான் இப்போ ஷீட்டு மாற்றிருக்காங்க. டைனிங் ஏரியா. இது வந்து கிச்சன். இங்கே நல்லா கிச்சன் மேடையெல்லாம் கூட இது இருக்குது. அண்ட் பின்னாடி இது மாதிரி வந்தேன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண ரொம்ப நேரம் ஆகக்கூடாது வீடியோ. பின்னாடி வந்தேன்னா இங்கே பழக்கடை. அண்டு இந்த இடத்துல நிறைய செடி இதெல்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் மாற்றி இது பண்ணியிருக்காங்க. இப்போது மாடி நீங்கள் வரும்போது மாடி இல்லை போல இருக்கு. நடுவில் யாரோ ஒரு ஓனர் மாடி இது பண்ணியிருக்கா. ஸோ இங்கே வந்து ஒன்லி 1 ஃப்ளோர் இது, ஜஸ்ட் மொட்டை மாடி. அண்ட் இது வந்து அதே மாதிரி என்ட்ரன்ஸ். இங்கே எல்லா இடத்துலையும் வந்து மண் இது பண்ணி டைலில் போட்டாங்க. ஏகப்பட்ட புளி தெரியாது.